வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம நம்ம சேனலில் வீடியோ போடுறோம், வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ நாள் என் வீடியோ போடலை. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமாக ஆரம்பத்துலேருந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ரொம்ப டீப்பாக பார்த்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கேஸ் ஆரம்பத்தில் இன்டர்வியூ நடத்த சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஆர்டர் தமிழ்நாடு அரசு மதிக்கல. ஸோ அதுக்கிடையில் இன்னொரு கேஸ் பெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக 2 நீதிபதிகள் வேற நீதிபதிகள் அதை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் அந்த 2 நீதிபதிகளை மாற்றி இன்னொரு புது 2 நீதிபதிகள் இதை விசாரிச்சாங்க. போன 4/3/2026 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே இந்த கேஸுக்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க. ஸோ எதனால் இடைக்கால தடை வந்திருந்தது, என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக எதனால் இப்படி ஆச்சு, ஃபியூச்சரில் இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன நடக்குமா அப்படிங்கிறது அடிப்படை ஆதாரங்கள் சட்டப்பிரிவுகளை வச்சு, உண்மை ஆதாரங்களை வச்சு நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஹோப்பு நிறைய பேருக்கு ஹோப் போயிருக்கும், நம்பிக்கை போயிருக்கும். ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நம்பிக்கை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது போக யாரும் வேலை இல்லாமல் இதையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணக்கூடாதா, ஒரு சில தற்கூறிகள் சில யூடியூப் சேனலில் நீங்கள் மற்ற வேலையை பார்த்துட்டு போங்க, இது நடக்காது, இது ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க ஒரு சில பேர் இது நடக்கவே நடக்காதுன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிட்டே போகணுங்கிறதுக்காண்டி அடுத்தடுத்து விஷயம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுனால அதை அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. நான் சில விஷயங்களை அடிப்படை ஆதாரங்களோட சொல்கிறேன். அது உங்களோட சிக்ஸ்த் சென்ஸில் நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க, இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு, உண்மை நிலவரம் என்ன, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இந்த வேலையை விட்டால் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, இது கிடைக்கிற மாதிரி இருக்குது, நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கேன், எனக்கு இன்டர்வியூ நடந்தால் கண்டிப்பாக போயிடுவேன், இன்டர்வியூ எனக்கு நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்களை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 3 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அந்த குரூப் எதுக்கு கிரியேட் பண்ண முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எல்லாம் ஒன்றிணைஞ்சு இது சம்மந்தமாக வர கேஸுகளுக்கு இன்னொரு எதிர் கேஸுகள் போட்டு அந்த கேஸை வின் பண்ணி நம்ம அந்த இன்டர்வியூ நடக்க வச்சிடலான்னு ஒரு முயற்சி பண்ணது. ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் டீப்பாக சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போவோம். வீடியோ தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இது லாங்காக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, பார்ப்போம் வாங்க. இது மார்ச் 4ஆம் தேதி 2026 கொடுக்கப்பட்ட ஸ்டே ஆர்டரோட காப்பி. இது ஒரிஜினல் காப்பி. இதில் இருக்கிறத படித்து பார்க்கணும், படித்து பார்த்துக்குங்க. ஆனால் நான் தமிழில் இது ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வழக்கோட சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட ப்ரேயர்னு சொல்லுவாங்க. கோர்ட் காப்பியில் ப்ரேயர் இருக்கும். அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜிஓ 113 2023 ஒரு ஜிஓ அரசாணை வெளியிடப்பட்டது. ஸோ அதில் பாயிண்ட் 3, அதாவது ரூல் 3ன்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் 3 தான் அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் 3 இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு. ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் எப்படி எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி கீழே எடுக்கணும், அதில் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யார், அதுக்கப்புறம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட இது என்ன ஃபாலோ பண்ணணும், ரிசர்வேஷன் இதில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே அந்த டீட்டெயில்டாக அந்த ஜியோவில் ரூல் 3ல் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த ரூல் 3 தான் அவங்க சேலஞ்ச் பண்ணி இந்த ரூல் 3 கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல் 3 உள்ளடக்கி அந்த ஜியோ 113 கேன்சல் பண்ணணும். அதை தொடர்ந்து ஜியோ 2025 போடப்பட்ட ஜியோ நம்பர் 198 கேன்சல் பண்ணணும். பழைய ஜியோ 2006 ஜியோ நடைமுறைப்படுத்தணும். அதில் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுகின்ற பஞ்சாயத்து தலைவரால் மட்டும்தான் இந்த பணி நியமனம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை போட்டிருக்காங்க. இது அந்த கேஸோட சாராம்சம். ஸோ இந்த கேஸ் பெட்டிஷன் போட்டவங்களோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் இந்த ரூல் 3, அந்த ஜிஓ நம்பர் 113 2023 போடப்பட்ட அந்த ரூல் 3 ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 243 மீறுது. அதில் மீறதுனால ரிசர்வேஷனும் பாதிக்கப்படுது. இவங்க 3 கேட்டகரியாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, கிராமம், ஒன்றியம், மாவட்டம் இருக்கக்கூடிய 3 பஞ்சாயத்தை தனித்தனியாக மென்ஷன் பண்ணாமல் ஒரே யூனிட்டை எடுத்து டிஸ்ட்ரிக்டாக வச்சு எடுக்கிறாங்க. இது தப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க சொன்னது. இதுக்கு எதிர்வாதம் கவர்மெண்ட் அட்வொகேட் வாதாடி இருக்கணும். பட் ஆனால் அவர் எந்த ஒரு பாயிண்ட்டுமே வாதாடலை. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவர் என்ன வாதாடி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க மென்ஷன் பண்ணது, பெட்டிஷன் போட்டவங்க மென்ஷன் பண்ணது 243 சட்டப்பிரிவு. அந்த சட்டப்பிரிவில் 243 to 243 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு பார்ட் 9 கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். கிராம ஊராட்சியை பற்றி சொல்லுது. அதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 3 பஞ்சாயத்துகளை பற்றி சொல்கிறது 243B. ரிசர்வேஷன் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களா, அதை சொல்கிறது 243D. இந்த 243Bயில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் 3 வகை பஞ்சாயத்து இருக்கணும். கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, அதாவது ஒன்றிய பஞ்சாயத்து, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட பஞ்சாயத்து. இந்த 3 பஞ்சாயத்துகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர,
இந்த 3 பஞ்சாயத்துகளையும் சேர்த்து வச்சு ஒரே யூனிட்டா வேலைக்கு எடுக்கக்கூடாது, ஒரு அரசு பணி எடுக்கக்கூடாது, தனித்தனியாக தான் பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. அதுபோக கவர்மெண்ட் உருவாக்குன அந்த ஜியோவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் அந்த ஒரே யூனிட்டா எடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டை வச்சு ஆள் எடுக்கிறாங்களே தவிர அமைக்கப்பட்ட அந்த 3 நிலை பஞ்சாயத்துகள் அப்படியே தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மதுரை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு ஒன்றியம் இருக்கும், அந்த ஒன்றியத்துக்கு கீழே ஒரு கிராமம் இருக்கும். அவங்க உருவாக்கப்பட்ட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒன்றிய பஞ்சாயத்து, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றங்களும் வரல. ஸோ இந்த ரூல் படி 3 பஞ்சாயத்துகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த ரூல் சொல்லுது. அந்த பஞ்சாயத்துகள் அப்படி அப்படியே தான் இருக்க போகுது. வேலைக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரே மாவட்டமா கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்க. இதுல வந்து இந்த 243B வந்து அதுக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு வார்த்தையுமே வரல. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட எடுத்து படிச்சு பார்க்கலாம். ஸோ இதுதான் 243B சொல்லுது. ஸோ அவங்க சொல்ல வர்றது இந்த இதுலேயே தப்புன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் இதனால ரிசர்வேஷன் பாதிக்கப்படுதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அது வந்து ஆர்டிகல் 243Dல வருது ரிசர்வேஷனை பத்தி. அந்த அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுல வந்து எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவருக்கு நிற்பாங்க, வார்டு மெம்பருக்கு நிற்பாங்க, கவுன்சிலருக்கு நிற்பாங்கல்ல, தேர்தலுக்கு நிற்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த எந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நிற்கணும் அப்படிங்கிற தேர்தலில் நிற்கக்கூடிய நபர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி மட்டும்தான் இந்த 243D வந்து சொல்லுது. மற்றபடி அரசு பணியாளர்கள், பஞ்சாயத்து செக்ரட்டரிங்கிறது ஒரு அரசு பணி, அரசு பணி சார்ந்த நபர்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தரணுங்கிற அந்த வார்த்தையே அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க இதுலேயும் அவங்க தப்பாக தான் வந்து அந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, தமிழ்நாடு அரசு பணியாளர் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் சட்டம் 2016. அதில் செக்ஷன் 27 கீழே ஒரு ரிசர்வேஷனை பற்றி கேட்டகரி வருது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துறாங்க. இந்த ஜியோ நம்பர் 113/2023 வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து எதிர்வாதமாக கவர்மெண்ட் அட்வொகேட் வச்சிருந்துருக்கணும். இவங்க பெட்டிஷன் போட்ட வழக்கறிஞர் சொன்னதுக்கு இந்த எதிர்வாதம் வச்சிருந்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அட்வொகேட்டு இதுக்கு பற்றி எந்த ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. அது என்ன நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ 243 to 243O வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அதில் வந்து பிடி பார்த்தாச்சு. அதில் வந்து சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துக்கு தொடர்புடைய லொக்கேஷனில் இருக்கிறவங்க மட்டும் தான் எலெக்ஷனுக்கு நிற்கணும் அப்படிங்கிறது சி சொல்லுது. டி பார்த்தாச்சு. இ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்தோட டியூரேஷன் காலநிலை, அதாவது ஒரு நார்மலாக ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஓட்டு போட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கு இருப்பாங்கல்ல, அதை பற்றி 243E சொல்லுது. அப்புறம் எஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர் வந்து எந்தெந்த காரணங்களால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள், அவங்க வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத பற்றி எஃப் சொல்லுது. ஜி என்ன சொல்லுதுன்னா, தன்னாட்சியாக செயல்படக்கூடிய, அதாவது கிராமத்துக்குன்னு சில சுயாட்சி கொடுப்பாங்க, கிராம பஞ்சாயத்துக்குன்னு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கிராம சுயாட்சி. அதுக்காக வந்து அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண முடியாது. மாநில அரசு வந்து என்ன அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்குதோ அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து சுயமாக வந்து செயல்படலாம். இதை தான் வந்து 243G சொல்லுது. இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு பணி சம்மந்தப்பட்டதோ, ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி சம்மந்தப்பட்டதோ எந்த ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்க கேஸ் 243B ஜி வரைக்குமே அதை அடிப்படையாக வச்சு 2006 ஜியோ வந்து நடைமுறைப்படுத்தணும் தான் அப்படி தான் போட்டிருக்காங்க. அதுபோக 243 ஆர்டிக்கலை மீறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பூரா ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க போட்டது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அட்வொகேட் வந்து பேசியிருக்கணும், ஆனால் அவர் பேசலை. ஸோ ஆனால் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 4 வரியில் முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக மாண்புமிகு நீதிபதி புகழேந்தி கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட், சிங்கிள் ஜட்ஜு. அவர் கொடுத்துருந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி நடத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து பதில் மனு கொடுக்கறதுக்கு கால அவகாசம் கூறப்படுகிறது, அதாவது கவுண்டர் கொடுக்கறது எங்களுக்கு டைம் வேணும், வாய்தாவுக்கு டைம் வேணும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. 4ஆம் தேதி. இது 4ஆம் தேதிக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஹியரிங் வந்துச்சு, அப்பயும் இதே தான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 4ஆம் தேதி வந்தபோது இதே தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 70-80 கேசஸ் வரும், 100 கேஸ் கூட வரும். அதில் வந்து அடுத்தடுத்து கேஸ் போயிட்டே இருக்கும். ஜட்ஜு வந்து 2 சைடு என்ன ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிற பாயிண்டை வச்சு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கொடுப்பாரு. இவங்க ஒரு சைடு மட்டும் நல்லா பெட்டிஷன் போட்டவங்க அவங்களோட பாயிண்ட்டை சொல்லிட்டாங்கன்னா, அது கவுண்டர் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்களில் வந்து எடுத்து வந்து அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கணும். நம்ம அந்த சேனலில் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் வந்து நிறைய கேஸ் இந்த வேலைக்கு இன்டர்வியூ போடும்போது நிறையா வந்து நான் செலக்ட் ஆகலை, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அதில் எல்லாமே வந்து அரசு வழக்கறிஞர் வந்து கவுண்டர் அன்னன்னைக்கே உடனே கொடுத்தாரு. அந்த கேஸ் பூராமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கேஸு ஏதோ பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த வேலையை வந்து நடக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு அரசியல் ப்ரெஷர்னால இதை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு போயிடணும், இந்த ஜியோவை கேன்சல் பண்ணிடணும், இந்த வேலையை வந்து மொத்தமாக இழுத்து மூடிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் பண்ணுற மாதிரியே தான் எல்லாமே தெரியுது. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், இதை கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் இன்டர்வியூ வைக்கிறது நல்லது தான். பட் ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
பணம், பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயேஷன், அவங்களோட பவர் இருக்கிறவங்களுக்கு, சப்போர்ட் இருக்கிறவங்க, பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் வேலை கிடைக்கும். ஸோ அதனால இப்போ வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கிறவங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறவங்க யாருமே இந்த வேலைக்கு போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த கேஸுகளுக்கு வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் சொல்லிட்டு ஒரு குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய ஒரு பெட்டிஷன் இருக்குது. அது பேர் இம்ப்ளீட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த கேஸுக்கான இதுவும் போட்டிருக்கோம். அது போக கண்டெம்ட் கேஸும் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து கவுண்டர் பண்ணாமல் வாய்தா வாங்கி அடுத்தடுத்து கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி இந்த வக்கீல் வந்து அரச வழக்கறிஞர் வந்து அவரோட எதிர்வாதத்தை ஒழுங்காக வைக்காததுனால தான் ஜட்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விதியை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது இது ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கணும் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு தவிர இதை பற்றி தெளிவான எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லவே இல்லை. இதனால வந்து இந்த ரூல்ஸை வந்து பெட்டிஷன் போட்டவங்க சேலஞ்ச் பண்ணுறதுனால இதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இதில் படிக்கும் போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். 2023 ஜிஓவில் வந்து ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கப்பட வேண்டும்ங்கிற பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. அது எப்படி என்ன ப்ராசஸ்ங்கிறது 2025 ஜிஓ நம்பர் 198 தான் தெளிவாக இருக்குது. அந்த ஜிஓ பற்றி அவேர்னஸ் ஒருவேளை ஜட்ஜுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? அரசு வழக்கறிஞருக்கு. ஆனால் அந்த வழக்கு 4ஆம் தேதி நடந்த ஹியரிங்கில் அவர் சொல்லவே இல்லை. அதனால அவங்களுக்கு நீதிபதிகளுக்கும் தெரியல. ஸோ அவங்க வந்து வெறும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும்தான், வெறும் வார்த்தை மட்டும் தான் போட்டிருக்கு. அதை பற்றி தெளிவாகவே சொல்லலைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், இந்த கேஸ் வந்து ஒரு உப்புக்கு சப்பில்லாத கேஸு தான். ஆனால் ஆர்குமெண்ட்டை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 4 பாயிண்ட் தெளிவாக வச்சிருந்தாலே அந்த கேஸ் எனக்கே முடிஞ்சிருக்கும். இவங்க வேணும்னே ஆர்குமெண்ட் பண்ணாமல் இது ஸ்டே வரட்டும், ஒருவேளை இந்த ஜிஓவே கேன்சல் ஆகிற அளவுக்கு பெட்டிஷன் போட்டவங்களுக்கே சாதகமாக முடிஞ்சால் கூட சிறப்பு, நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க வந்து வாய்தா வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஜிஓ 198 பற்றி சொல்லியாச்சு. தனி நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தார்ல, அவரே வந்து ஆர்டிகல் 14, 16 பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆர்டிகல் 14, 16ங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றது. ஸோ அது வந்து ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல். அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒன்று இருக்குது, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இப்போ நான் சொல்றது எல்லாமே சட்டம், வெறும் ஜிஓ கிடையாது, சட்டம். நீதிமன்றமும் நீதிபதிகளும் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்லலைங்க, இது எல்லாமே இப்போ நான் சொல்றது எல்லாமே சட்டம். வேணா நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. பிடிஎஃபாக நெட்டில் கூகுளில் போட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாகவே வரும். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் செக்ஷன் 102 உள்ள போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இங்கிலீஷில் இருக்கும், அதை நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 102 படி பஞ்சாயத்து, அதாவது எக்ஸப்ட் கமிஷனர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, கமிஷனர்ஸ் வந்து யூனியன் பஞ்சாயத்து. இதில் கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களை வந்து எப்படி எடுக்கணும், அவங்களுக்கான ஊதியம் என்ன, அலோவன்ஸ் என்ன, அவங்களை எப்படி தேர்வு செய்யப்படக்கூடிய முறை எல்லாத்தையும் இது வகுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவே இருக்கு. இந்த இதை மென்ஷன் பண்ணி தான் ஜிஓ நம்பர் 113 2023 ஜிஓவை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜிஓ எடுத்து பக்கத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாலே இந்த செக்ஷனை மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இது ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அதுவே போட்டு வந்திருக்காங்க. இந்த பாயிண்டையாச்சும் சொல்லியிருந்தா கூட அந்த கேஸ் அன்னைக்கே நின்றுருக்காது. அதையும் அவங்க வந்து பண்ணலை. நெக்ஸ்ட் 3 பஞ்சாயத்தையும் 3 கேட்டகரி ஆர்டிகல் 243B படி 3 கேட்டகரியா இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை ஒரே யூனிட்டை வச்சு எடுத்திருக்காங்க. அது ஆர்டிகல் 243 மீறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 243B படி 3 பஞ்சாயத்தை தான் அமைக்கப்பட வேண்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர வேலைக்கு இப்படி ஒரே யூனிட்டை எடுத்து டிஸ்ட்ரிக்டா ஒரே காமனா வச்சு எடுக்கக்கூடாதுலாம் அதில் சொல்லலை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்ல. அதுக்கு வந்து இந்த ஒரு பாயிண்டையுமே வச்சிருந்துருக்கலாம். என்ன பாயிண்ட்னா, மாவட்ட ஆட்சியர் இருக்காருல, கலெக்டர், அவர் தான் வந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 94 படி இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்காரு. அதாவது பஞ்சாயத்துக்கெல்லாம் அவர் தான் ஆய்வாளர். அதில் செக்ஷன் 205 ஒன்று இருக்கு. அந்த 205 படி ஊராட்சி தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கார், அவர் தவறு செய்யும் பட்சத்தில் சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அவரையே வந்து அந்த பதவி விட்டு தூக்கக்கூடிய அதிகாரமே மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு. ஸோ ஊராட்சியில் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியவர் மாவட்ட ஆட்சியர். அந்த மாவட்ட ஆட்சியருக்கு கீழே தான் ஊருக்கு வந்து குழு அமைச்சு இந்த செலக்ஷன்ஸ் நம்ம வந்து நடத்துகிறோம். ஸோ வந்து இது ஆர்டிக்கல் எல்லாம் மீறலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டையும் சொல்லியிருந்திருக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதையும் அவங்க வந்து சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓ 175 2006 இந்த ஜிஓ தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டவங்க சொல்கிறாங்க. இந்த ஜிஓவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செலெக்ஷன் கமிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர் தான் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலையை வந்து எடுப்பார். அந்த டைம்ல இருந்து 2023 முன்னாடி வரைக்கும் அவங்க கையில் தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பெட்டிஷன் போட்டவர் வந்து அவரோட மார்க் தான் 221 சம்திங் யாரோ சொன்னாங்க. அது உண்மையானு தெரியல. இந்த வழக்கு போட்டவங்களை விசாரிக்கும் போது தெரிஞ்சிச்சு.
ஸோ 221 மார்க்கோ என்னமோ தான் எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு வேலை கிடைக்கல, அவ்வளோ ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைல்ல அந்த மார்க்குக்கு. ஸோ அதனால தான் விரக்தியில் அந்த கேஸை போட்டிருக்காரு. கிராம பஞ்சாயத்து தலைவர் தான் அந்த வேலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பழைய ஜியோ நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஸ் போட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஜியோ படி 2023 முன்னாடி வரைக்கும் கிராம பஞ்சாயத்து தலைவர் தான் எடுத்துக்கிட்டு இருந்ததுனால நிறைய முறைகேடுகள், தவறுகள், நேர்மையற்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் வந்து இது நேர்மையாக நடத்தணும்னு சொல்லிட்டு ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் ஆர்டிகல் 14, 16 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸை வந்து நடைமுறைப்படுத்தணும் தான் ஜியோ நம்பர் 113 2023 ஜியோவும் 198 ஜியோ நம்பர் 198 2025 போடப்பட்டதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக வச்சிருந்துருக்கலாம். இந்த ஜியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 102 படி தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் செக்ஷன் 102 படி தான் கொண்டு வரப்படுதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் வச்சிருந்திருக்கலாம். அதையும் வந்து அவங்க வைக்கல. இதை வச்சிருந்தாலே இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ வந்து நியமனம் அதிகாரம் வந்து 2006 ஜியோவில் இருக்கிற அதே நியமன அதிகாரம் தான் வந்து 2023 ஜியோலையும் வந்து பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அதிகாரம் எப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி ஆள் எடுக்கும், ஃபைனல் பண்ணுவாங்க. பதவியை வந்து நியமனம் பண்ணி வைக்கிற அதிகாரம் மட்டும் பஞ்சாயத்து தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம 243 ஜின்னு ஒரு ஆர்டிக்கிளை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு அரசாங்கம் வந்து என்ன பவர் வந்து ஒரு கிராம ஊராட்சி தலைவருக்கு கொடுக்குதோ அதை மட்டும்தான் அவங்க செயல்படுத்த முடியும். அவங்களாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அதுதான் கிராமத்தோட சுயாட்சின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த 243 ஜி படி பார்க்கும்போது கூட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிங்கிற பவரை மட்டும்தான் அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி தான் செலெக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்துருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இதுவும் எந்த ஆர்டிக்கல் எந்த அரசியலமைப்பையும் மீறினதாகவும் இல்லை. இதையாச்சும் தெளிவாக சொல்லியிருந்திருக்கலாம், இதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லலை. ஸோ இதான் வந்து கேஸோட ஹியரிங். அந்த கேஸ் நம்பர் 35/806 2025 டிசம்பரில் போடப்பட்ட கேஸு. ஃபஸ்ட்டு ஹியரிங் 12, அப்புறம் வந்து ஜனவரி 9, அதுக்கப்புறம் 12 ஜனவரி ஹியரிங் எடுக்கலை, 28 ஜனவரியில் ஹியரிங் எடுக்கலை, அப்புறம் திருப்பி 4ஆம் தேதி வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்திருக்கு, அதை 17ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. 17ஆம் தேதி எடுக்கலை, அப்புறம் 18ஆம் தேதி நடந்திருக்கு, அப்புறம் திருப்பி மார்ச் 4க்கு ஒத்தி வச்சுருக்காங்க. திருப்பி மார்ச் 4க்கு வந்ததில் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. திருப்பி 27க்கு ஒத்தி வச்சாதாங்க. 27ஆம் தேதி நேற்று ஹியரிங் நடந்தது. நம்மளோட முயற்சினால் ஒரு பெட்டிஷன் போட்டோம். இது பேர் எம்ப்ளீடு பெட்டிஷனு. இதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டு அது மூலியமாக ஆட்களை சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி இந்த கேஸ் வந்து ஃப்ரீயாக நடத்த முடியாத அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல, அதனால தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு அதில் நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு கேஸை வந்து இது பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு கண்டெம்ட் கேஸ் போட்டோம். கண்டெம்ட் கேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து ஸ்டே வந்ததுனால அது அப்படியே பெண்டிங்கில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எம்ப்ளீடு பெட்டிஷன் ஒரு பெட்டிஷன் போட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கேஸ் போட்டோம், இன்னொரு நண்பர் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை கீழே வந்து அட்வொகேட் நேம்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ராஜா குருமூர்த்தின்னு இருக்கும் பார்த்தீங்களா, 2 பெட்டிஷன் ஆகும் மொத்தத்தில். ஒரு ஃபஸ்ட்டு பெட்டிஷனில் ஒரு 19 பெட்டிஷனர் இருப்பாங்க, இன்னொரு பெட்டிஷனில் வந்து ஒரு பெட்டிஷனர், மொத்தம் 20 பெட்டிஷனரு, 2 கேஸு, 2 அட்வொகேட்டு நேற்று வந்து ஆஜராயிருந்தாங்க. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றும் அதே அரசு வழக்கறிஞர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரோ அதே தான் வந்து நேற்றும் செஞ்சுருக்காரு. வாய்தா கேட்டிருக்காரு, கவுண்டரே கொடுக்கல. ஸோ என்ன ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் இதை வந்து 29ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு இதுதான் உங்களுக்கு கடைசி, 29ஆம் தேதி கவுண்டரை நீங்கள் கொடுக்கணும்னு கண்டிப்போடு சொல்லியிருந்திருக்காரு. கவுண்டர் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சைடு ஆஜரான 2 அட்வொகேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்களோட குறுக்கீடு விசாரணை நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட எதிர்வாதத்தை வைக்கலாம். ஸோ 29ஆம் தேதி கண்டிப்பாக வந்து கவுண்டர் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வந்து சொன்னதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அட்வொகேட்டு நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன பாயிண்ட்டுகளுக்கு கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இது வேணும்னே பண்ணுறது. இது அரசாங்கம், அரசு அதிகாரிகள், பொலிட்டீஷியன்ஸ் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் இது வேணும்னே தான் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஜியோவை கேன்சல் பண்ணணும், இந்த வேலையை கேன்சல் பண்ணணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிவிட்டு பழைய மாதிரி எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு வேலையை போட்டுறணுங்கிற ஏதோ ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு டிஎன்ஆர்டியில் இருக்கக்கூடிய கமிஷனர் நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் அவர் வந்து இந்த முறை வந்து நேர்மையாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகாத நிறைய பேர் இது எல்லாரையும் கூப்பிட்டா நமக்கு வேலை கிடச்சிருமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டா அது நடக்கவே நடக்காது. எல்லாரும் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக காசு வாங்கிட்டு தான் போடுவாங்க. காசு இருக்கிறவங்க மட்டும் தான் போக முடியும். இப்போ இருக்கிற சூழலில் கூட ஏகப்பட்ட பேர் ஸ்பெஷல் கேட்டகரியில், விடோ கேட்டகரியில், டிசபிள்டு பர்சன்ஸில், கொரோனாவில் அப்பா அம்மா இழந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி ஒரு டாப்பில் இருக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சாலே வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க. 10th மார்க் மூலியமாக எடுக்கிறதுனால ஒரு நல்ல வாய்ப்பு. பட் ஆனால் இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு இதனால் ஒரு வர வாய்ப்பு, அடுத்து வருமானம் தெரியாது, நிறைய பேருக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அரசு வேலையும் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி கேன்சல் பண்ணிடக்கூடாதுன்னு சட்ட ரீதியாக நம்ம எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ நம்ம முயன்றுக்கிட்டு இருக்கோம்.
சட்டத்தின் அடிப்படையில் தான் போகிறோம். சட்டப்பிரிவுகளே இருக்குது. எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா திருப்பி முதல்லேருந்து டீட்டெயில்டாக பாருங்கள். நான் சொன்னது புரியலன்னா அதில் இருக்கிறத படித்து கூட பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது வந்து இது உப்பு சப்பில்லாத கேஸு தான். ஆனால் அந்த கேஸை வந்து தெளிவான முறையில் 2 பாயிண்ட்டை சொல்லியிருந்தால் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். அதை வந்து பண்ணலை. அதை பண்ணணும்னு தான் இப்போ நம்ம சைடு வந்து நம்ம கோர்ட் ப்ரொசீஜர்லாம் தெரியாதுல்ல, இல்லைன்னா நம்மளே இப்போ வாதாடிடலாம்னு வைங்களேன். இது வந்து நம்ம அட்வொகேட் மூலியமாக தான் போய் ஆகணும். ஆனால் அட்வொகேட் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் மேட்ரு. அப்புறம் வந்து இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து நான் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இந்த ஸ்டே வந்த அன்னைக்கும் நான் வந்து போடாமல் இருந்துட்டேன். வீடியோ எதுவும் போடலை. இதுக்கிடையில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு தவளவாயன் ஒருத்தன் இருக்கான், ஒரு தற்கூரி தவளவாயன். அவனுக்கு இதே வேலையாக போச்சு. என்னோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறேன், என்ன எதிர்க்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு, அவன் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த வேலை நடக்காதுன்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தான். அவன் சொன்னது அப்படியே நடந்துடணுங்கிறக்காண்டி அது அப்படியே இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு வீடியோ போடுற மாதிரி போகிறான். இன்னைக்கு கூட வீடியோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, நானே கவர்மெண்ட்டு, நானே நீதிமன்றம், நான் வச்சு தான் சட்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன இதான் வேலையா? நான் தான் நீதிமன்றம் வச்சு நடத்துகிறேன், நான் தான் வந்து சட்டம் போடுறேன்னா நான் எதுக்கிட்ட கோர்ட்டுக்கு போக போகிறேன்? ஒரு சாமானியனோட கடைசி ஆயுதமே கோர்ட்டு தான். சட்டப்பிரிவு நானா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன்? சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கோ அதை நான் எடுத்து இதாங்க சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நானா எழுதுறதுக்குன்னா நானும் அம்பேத்கரோட வாரிசா இல்லை நான் அம்பேத்கருக்கு மறுபிறவியா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு? லூசுத்தனமா பேசுறது ஒரு அர்த்தத்தோட பேச வேணாமா? இதுல வந்து அசிங்கப்பட்டு ஓடி விழுந்து விட்டான் முகேஷ் யூடியூப் சேனல் நீ எல்லாம் இருக்குன்னு ஒருத்தன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அதுக்கு கமெண்ட் தான் அந்த சேனல்காரன் போட்டிருக்கான். அவன் ஆல்ரெடி என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு லூசுத்தனமாவே பேசிட்டு இருப்பான், கிறுக்க மாதிரியே பேசிட்டு இருப்பான். அதனால அவனை பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். அதனால வந்து அவன் சேனலுக்கு போய் கமெண்ட்டை கொடுத்துருக்கான். ஸோ இன்னொருத்தன் வந்து நான் தன்னம்பிக்கை பாதைன்னு ஒருத்தன் தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தர் தற்கூரி போட்டிருக்கான் பாருங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவனை நம்பினால் உங்கள் வாழ்க்கை அழிந்து விடும். இவன் ஏமாற்றிருக்காரன், பணம் வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு ஓடிட்டான். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் போடுறதா இல்லை, போடுற ஐடியாலே இல்லை. ஆக்சுவலாக எல்லா கம்யூனிகேஷனுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், 6800 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும், எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணுவோம், ஒரு கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 வீடியோ போட்டேன். ஆனால் யாருக்கும் அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. அதுலேருந்து வாலண்டியராக சப்போர்ட் பண்ணவங்க வந்து ஒரு 65-66 பேர் தான். அதனால தான் எனக்கே டென்ஷன் ஆகி இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு எனக்கன்னு போகிறவங்க அடுத்தவன் பார்த்துக்குருவோம், நம்ம எனக்கன்னு இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கிறதா எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் எந்த ஒரு தகவலும் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்கள்ட்ட மட்டும் நம்ம தகவலை கொடுத்துட்டு நம்மளோட முயற்சியை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு சில இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை அதை நான் போடுறேன். ஸோ எல்லாரும் பாயிண்டை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், இந்த வழக்கு வந்து ஒரு உப்பு சப்பில்லாத கேஸு. இந்த பாயிண்ட்களை வச்சாலே இந்த கேஸ் உடஞ்சிரும். இன்டர்வியூ வந்து இன்னைக்கு இல்லைனாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னைக்கும் அது ஒரு நாள் நடந்துடும். இந்த மாதிரி முறையில் நம்ம போராடணும் சட்டத்தின் வழியில். இதை நம்ம விட்டுட்டு சும்மா எனக்குன்னா இவங்க இப்படி தாங்க பண்ணுவாங்க, இந்த வேலையை போட மாட்டாங்க, இது எனக்கு நம்பிக்கையே போச்சு அப்படின்னு நம்ம வந்து கடந்து போயிட்டுன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து எதுவுமே மாறாது. நமக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும். எஸ்ஆர்பி டிஆர்பி வேலையிலையும் இதே மாதிரி தான். கேஸ் ஹீரிங் போய் கடைசியில் அவங்க கீழே ரோட்லலாம் இறங்கி போராடி அந்த வேலையை போட்டு இப்போ ரிசல்ட்டே வந்து வேலையை போட்டாங்க. நமக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து கீழே வீதியில் இறங்கி ஒன்றும் போராட போகிறது கிடையாது. நம்ம சட்டத்தின் ரீதியாக தான் போகிறோம். ஏன்னா சட்டப்பிரிவு எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் முடியும். கொஞ்சம் ஏதோ இழுத்துக்கிட்டு போகுது, பட் ஆனால் நமக்கு சாதகமாக தான் முடியும். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடக்கிற வரைக்கும் நம்மளால் முடியுங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் அவங்க 5 பேரில் ஒரு ஆள் எப்படி எடுக்கிறாங்கிறதுலாம் அடுத்த பட்சம். இன்டர்வியூ வந்து இப்போ இருக்கிற செலெக்ஷன் ப்ராசஸை மாற்றிடாமல், ஜிஓ கேன்சல் பண்ணிடாமல் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கான வழியில தான் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து வெற்றி அடைவோம். ஸோ பார்த்து எல்லாருக்கும் புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட டீட்டெயிலாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலுமே போட்டிருக்கேன். ஸோ மறுபடியுமே எங்களோட முயற்சிக்கு கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட் ஏதாச்சும் தேவைப்படலாம், பண உதவியாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் தேவைப்படலாம். நான் அதுக்கு வந்து திருப்பி உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிலாம் கேட்க போகிறதில்ல. எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறவங்கள வச்சே எங்களோட முயற்சி நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வாலண்டியராக வந்து நான் என்னோட சப்போர்ட் கொடுக்குறேன், முயற்சி பண்ணுறேன், நானும் சேர்ந்து செய்கிறேன்னு நீங்கள் விருப்பப்பட்டா இதுக்கு முன்னாடி உள்ள 2-3 வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸை கொடுங்க, கடைசி வரைக்கும் நின்று சப்போர்ட் பண்ணுங்கள். சட்டத்தின் வழியில் தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம வின் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி எதிர்மறையாக ஒன்றாவது நான் சில சில தற்கூரி தவளவாயன்கள் வேணாவது ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஹோப் போயிடுச்சுன்னா மனசுல ஹோப் போக தான் செய்யும். நீங்கள் எதுவும் வேலை பார்க்காம இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு வேலை பார்த்து மாதம் சம்பாரிச்சுட்டு தான் இருப்பீங்க. இது ஒரு சைடாக ஒரு பக்கம் வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை மட்டும் வைங்க. இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையை விட்டுறாமல் நம்பிக்கை மட்டும் வைங்க, கண்டிப்பாக அது நடக்கும்.
ஏன்னா என்னைக்கு நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கூட நடக்கலாம். ஆனா கண்டிப்பா இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஏன்னா அது போட்டுட்டாங்க. இப்போ அவங்க வந்து செக்மேட் மாதிரி தான். நேர்மையான முறையில் நடத்தணும்னு போட்டுட்டாங்க. இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இது யாருமே கண்டுக்காம கேஸ் கீஸ்ன்னு எதுவுமே யாரும் போடாம இருந்திருந்தா கண்டிப்பா வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிடுறதுக்கான வழி வந்துரும். ஆனா எல்லாரையும் கூப்பிட்டா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் கூப்பிட்டா எனக்கு வேலை கிடைச்சிடும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டா காசு இருக்கிறவனுக்கும் அரசியல் பின்புலம் உள்ளவனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். மித்த ஆட்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நான் அதை வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த அந்த நாதாரி திருப்பி ஏதாவது போட்டாலும் போடுவான். அவனுக்கு நான் பதில் சொல்றதை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு. அவன்லாம் ஒரு ஆள் நினைச்சு அவனுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க வந்து கேஸ் போட்டா வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எப்படிதான் நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமை அப்படித்தான். எந்த ஒரு விஷயமே சாதாரணமா போராடாம நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பேசாம அமைதியா ஒதுங்கி ஒதுங்கி போனோம்னா கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம போராடி தான் வாங்கி ஆகணும். அதை வந்து லீகலான முறையில தான் நம்ம போராடுறோம். அதனால எவன் எதை சொல்றான்னு மண்டையில ஏத்திக்காம, இது வந்து டெம்பரவரி ஸ்டே தான். சரிங்களா? ஸ்டே வந்தோடனே ஆச்சாக்கு பூச்சாக்கு நிறைய பேர் குதிச்சுட்டு தான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெம்பரவரி ஸ்டே தான். கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகல. கேஸுக்கு வந்து போட்ட பெட்டிஷனுக்கு போட்டவனுக்கு ஆப்போசிட்டா வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லை. அரசு வழக்கறிஞர் அதை செய்யல. அதை செய்யறதுக்கு இப்போ நம்ம வக்கீல் நம்ம போட்டாச்சு, பெட்டிஷன் போட்டாச்சு. நம்ம என்ன முயற்சிக்கு இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டோமோ அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹியரிங் ஏப்ரல் 29 அன்னைக்கு வந்து தட்டுறோம் தூக்குறோங்கிற மாதிரி தான். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். அன்னைக்கு இல்லைனாலும் அடுத்து மேலே லீவ் விடுவாங்க, சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கோர்ட் வரதான் போகுது, கேஸ் நடக்க தான் போகுது. இன்டர்வியூ கண்டிப்பாக நடக்க வைப்போம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ வீடியோவை திருப்பி சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க திருப்பி முதல்லேருந்து நான் சொன்ன டீட்டெயிலை தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெளிவாக போய் நான் கொடுத்துருக்கிற எல்லாமே ஆதாரங்கள், சட்டப்பூர்வமான ஆதாரங்கள். அதை நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கிறலாம். ஸோ கூகுளில் போயிட்டு எடுத்து கூட படிக்கலாம். இந்திய அரசியலமைப்பு பார்ட் 9 ஃபுல்லாக படிங்க. 243 டு 243 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் செக்ஷன் 102 1994 அது வேணும்னாலும் படிங்க. ஸோ இதுதான், இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ எனிவே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.